அடுத்ததாக யூதர்களிடத்திலே கிறிஸ்தவர்களிடத்திலே குறிப்பாக இருந்த ஒரு விடயத்தை எங்களுக்கு எச்சரிக்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்கள். கஸ்ரத்து சுஆல், அதிகமாக கேள்வி கேட்பது, துருவி துருவி கேள்வி கேட்பது, மார்க்கத்தை பின்பற்றுவதிலே எல்லை மீறி நடப்பது. அல் குர்ஆனை சொல்கின்றது, லா தக்லு ஃபீ தீனிக்கும் யா அஹ்லல் கிதாப், யூதர்களே கிறிஸ்தவர்களே, லா தக்லு ஃபீ தீனிக்கும், மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறி நடக்காதீர்கள், எல்லை மீறி நடக்காதீர்கள். உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டு இருக்கின்றதோ அதனை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு போதுமானது என்பதை அல் குர்ஆன் கட்டளையிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா فإنما أهلك من كان قبلكم كثرة سؤالهم على أنبيائهم واختلافهم على أنبيائهم. كثرة سؤالهم, அதிகமாக கேள்வி கேட்பது, வக்திலாஹுஹும் அலா அன்பியாயிஹிம், அவர்களுடைய நபிமார்கள் சொல்வதற்கு முரணாக செயற்படுவது. இந்த இரண்டும் தான் அவர்கள் வழிகட்டி செல்வதற்கு, அவர்கள் மிக பாரதூரமான வழிகட்டில் செல்வதற்கு காரணமாக இருந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அடுத்ததாக சொல்கின்றார்கள், லா துஷத்து அலா அன்ஃபுசிக்கும், மார்க்கத்தை நீங்கள் உங்களுக்கே கஷ்டமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மார்க்கம் ஒன்றை சொல்லி இருக்கிறது என்றால் அதனை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதனை விட அதிகமாக நீங்கள் செய்து கூடுதலாக நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், கூடுதலாக அல்லாஹ்வின் பக்கம் நான் செல்ல வேண்டும் என்று மார்க்கத்தை நீங்கள் நினைத்தவாறு பின்பற்ற ஆரம்பித்து விடாதீர்கள். இதனால் தான் ரஹ்பானியா கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தோற்றம் பெற்றது. அது என்ன? துறவரம். அவர்கள் மார்க்கத்தை எல்லை மீறி பின்பற்ற தொடங்கித்தான் துறவரத்துக்கு சென்றார்கள். இஸ்லாத்திலே துறவரம் இல்லை என்று தெளிவாக, திட்ட தெளிவாக நபி அவர்கள் சொன்னார்கள், லா ஸரூரத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே துறவரம் இல்லை. ஆனால் இஸ்லாத்திலே ஜுஹுத் இருக்கின்றது. ஜாஹிதாக ஒருவருக்கு இருக்கலாம், அதாவது உலகத்தை ஓரளவு துறந்து மார்க்கத்தின் பக்கம் மீண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒருவர் செல்வதன் மூலமாக, வாழ்வதன் மூலமாக அவர் ஒரு ஜாஹிதாக, உலகத்தில் பற்றற்றவராக வாழ முடியும். ஆனால் உலகத்தை துறந்து வாழ்வதற்கு, பிள்ளைகளை துறந்து, குடும்பத்தை துறந்து, ஊரை துறந்து, இப்படி வாழ்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. பள்ளிவாயலை துறந்து, ஊரை விட்டு ஒதுங்கி இப்படி வாழ்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை மிக கடுமையாக நான் பின்பற்றுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு, என்னை விட இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு, ஊரை விட்டும் பிரிந்து, மக்களை விட்டும் பிரிந்து, ஜமாத்தை விட்டு பிரிந்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து, பிள்ளைகளை விட்டு இப்படி செல்வதற்கு இஸ்லாத்திலே எங்குமே அனுமதி இல்லை. இதனைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், லா துஷத்து, நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இது பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே விசாரணை செய்வான். பனூ இஸ்ரவேலர்கள், யூதர்கள், நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் வழிகட்டி செல்வதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்.